यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानम् अधर्मस्य तदात्मानं सृजाम्यहम् परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृताम् धर्म संस्थापनार्थाय संभवामि संगम युगे। ஓம் சாந்தி. இன்றைய அவ்யக்த முரளி தேதி 22/1/1970, 22nd January 1970. अव्यक्त मुरली। अंतिम कोर्स मन के भावों को जानना। இறுதி நிலைக்கான பாடம் மனதின் உணர்வுகளை தெரிந்து கொள்வதே। सभी कहाँ बैठे हो और क्या देख रहे हो? அனைவரும் எங்கே அமர்ந்துள்ளீர்கள், மேலும் என்ன பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள்? अव्यक्त स्थिति में स्थित हो, अव्यक्त रूप को देख रहे हो? அவ்யக்த நிலையில் நிலைத்திருந்து அவ்யக்த ரூபத்தை பார்த்து கொண்டிருக்கின்றீர்களா? वह व्यक्त में अव्यक्त को देखने का प्रयत्न करते हो, அல்லது உடலில் வியக்தமான இந்த மானிட உடலுக்குள் அவ்யக்தமான பரமாத்மாவை பார்ப்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றீர்களா? इस दुनिया में आवाज है, இந்த உலகத்தில் சப்தம் நிறைந்துள்ளது. அவ்யக்த துனியா में आवाज नहीं है, அவ்யக்தமான அந்த ஆன்மீக உலகத்தில் शब्दமே கிடையாது. इसलिए बाबा सभी बच्चों को आवाज से परे ले जाने की ड्रिल सिखला रहे हैं. எனவே பாபா குழந்தைகள் அனைவருக்கும் சப்தத்தை கடந்த நிலைக்கு செல்வதற்கான ட்ரில் பயிற்சி செய்வித்துக் கொண்டிருக்கின்றார். एक सेकंड में आवाज में आना, एक सेकंड में आवाज से परे हो जाना, ऐसा अभ्यास इस वर्तमान समय में बहुत आवश्यक है. ஒரு நொடியில் சப்தத்தில் வருவதும் அதே ஒரு நொடியில் சப்தத்தை கடந்து செல்வதற்குமான அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான பயிற்சி இன்றைய நிகழ்காலத்தில் மிக மிக அவசியமானதாகும். वह समय भी आएगा जैसे जैसे अव्यक्त स्थिति में स्थित होते जाएंगे, वैसे वैसे नयनों की इशारों से किसके मन के भाव को जान जाएंगे. அப்படிப்பட்ட நாட்களும் வரத்தான் இருக்கின்றது. எப்படிப்பட்ட அவ்யக்த நிலையில் நீங்கள் நிலைத்திருப்பீர்களோ அதே சமயத்தில் கண்களின் பாவனை வைத்தே, அறிகுறியை வைத்தே ஒருவருடைய மனதின் பாவங்களை, விருப்பங்களை உணர்ந்து விடுவீர்கள், தெரிந்து கொள்வீர்கள். कोई से बोलने व सुनने की आवश्यकता नहीं होगी. யாரிடமும் பேச வேண்டிய, கேட்க வேண்டிய அவசியமே ஏற்படாது நிலை ஏற்படும். ऐसा समय अब आने वाला है, அப்படிப்பட்ட நேரம் இப்போது வர உள்ளது. जैसे बाप दादा के सामने जब आते हो तो बिना सुनाते हुए भी आप सभी के मन के संकल्प, मन के भावों को जान लेते हैं. இப்போதும் கூட பாப் தாதாவிற்கு முன்பாக நீங்கள் வரும் பொழுது சொல்லாமலேயே உங்கள் அனைவருடைய மனதின் எண்ணங்களை பாபா தெரிந்து கொள்கிறார். वैसे ही आप बच्चों को भी यही अंतिम कोर्स पढ़ना है. அது போலவே குழந்தைகளாக நீங்களும் இதுதான் இறுதி பாடமாக படிக்க வேண்டும்.
जैसे मुख की भाषा कही जाती है वैसे ही फिर रूहों की रूरुगान होती है. எப்படி வாய் வார்த்தைகளால் மொழிகள் பேசப்படுகிறதோ அதுபோலவே ஆன்மீக உரையாடலும் நீங்கள் செய்ய கற்றுக்கொள்வீர்கள். जिसे रूह रुगान कहते तो रूह भी रूह से बातें करे. ஆக ஒரு ஆத்மா இன்னொரு ஆத்மாவுடன் உணர்வுகள் மூலமாக பேசுகின்ற பழக்கம். लेकिन कैसे? ஆனால் அது எப்படி சாத்தியமாகும்? क्या रूहों की बातें मुख से होती हैं? ஆத்மாக்களின் விஷயங்கள் வாயால் பேசப்படுமா என்ன? जैसे जैसे रूहानी स्थिति में स्थित होते जाएंगे वैसे वैसे रूह की बात को ऐसे ही सहज और स्पष्ट जान लेंगे. எந்த அளவுக்கு நீங்கள் ஆன்மீக நிலையில் நிலைப்பீர்களோ அந்த அளவுக்கு ஒரு ஆத்மா இன்னொரு ஆத்மாவின் விஷயங்களை மிக தெள்ள தெளிவாக தெரிந்து கொள்ளும். जैसे इस दुनिया में मुख द्वारा वर्णन करने से एक दो के भाव को जानते हो. இந்த உலகில் ஒருவர் வாய் வார்த்தைகளால் வர்ணித்து பேசும் பொழுது ஒருவர் மற்றவருடைய மனோவிருப்பங்களை உணர்வுகளை புரிந்து கொள்ள முடிகிறது. तो इसके लिए किस बात की धारणा की आवश्यकता? இதற்காக எந்த விஷயத்தை நடைமுறை கையாள வேண்டியது அவசியமாகும்? विशेष इस बात की आवश्यकता है जो सदैव बुद्धि की लाइन क्लियर हो. முக்கியமாக இந்த விஷயத்தை தெரிந்து கொள்ள புத்தி எப்போதுமே தெள்ள தெளிவாக வைத்துக் கொள்ள வேண்டியது மிக அவசியமாகிறது. कोई भी अपने बुद्धि में व मन में डिस्टर्बेंस होगा व लाइन क्लियर ना होगी तो एक दो के संकल्प और भाव को जान नहीं सकेंगे. தன்னுடைய புத்தியை அப்படி மனதை ஏதேனும் தொந்தரவுகள் இருந்து கொண்டே இருந்தால் தெள்ள தெளிவான நிலை இல்லாதிருந்தால் ஒருவர் மற்றவரின் எண்ணங்களை உணர்வுகளை தெரிந்து கொள்ள முடியாது. लाइन क्लियर ना होने के कारण अपने संकल्पों की मिक्सारिटी हो जाती है. லைன் தெளிவாக புத்தியின் கோடு தெளிவாக இல்லாத காரணத்தால் தனது எண்ணங்களில் கலப்படம் சேர்ந்து விடுகிறது. इसलिए हरे को देखना चाहिए कि हमारी बुद्धि की लाइन क्लियर है. எனவே ஒவ்வொருவரும் தனது புத்தியின் கோடு மிக தெளிவாக உள்ளதா என்பதை சோதித்து பார்க்க வேண்டும். बुद्धि में कोई भी किसी प्रकार का विघ्न तो नहीं सताता है. எனது புத்தியை எந்த விதமான தடைகளும் தொல்லை செய்வதில்லை தானே? பார்க்க வேண்டும். अटूट अटल अथक यह तीनों की बातें जीवन में हैं. ஆணித்தரமான உறுதியான களைப்பற்ற இந்த மூன்று விஷயங்களும் தனது வாழ்க்கையில் உள்ளதா? अगर इन तीनों में से एक बात में भी कमी है तो समझना चाहिए कि बुद्धि की लाइन क्लियर नहीं है. அப்படி இந்த மூன்று விஷயங்களில் ஏதேனும் ஒன்றில் குறைவு இருந்தாலும் கூட தன்னுடைய புத்தியின் கோடு தெள்ள தெளிவாக இல்லை என்றே புரிந்து கொள்ள வேண்டும். जब बुद्धि की लाइन क्लियर हो जाएगी तो उसकी स्थिति सुरुति क्या होगी? அப்படி புத்தியின் கோடு மிக தெளிவாக இருக்கும் ஒருவருக்கு அவருடைய மனோநிலை எண்ணங்கள் எப்படி இருக்கும்? जितनी जितनी बुद्धि की लाइन अर्थात पुरुषार्थ की लाइन क्लियर होगी उतना उतना क्या स्मृति में लगेगा? ஒருவருக்கு எந்த அளவுக்கு புத்தியின் லைன் தெளிவாக இருக்குமோ அவர் செய்யும் முயற்சியின்
வேகம் தெளிவாக இருக்குமோ அந்த அளவுக்கு எந்த நினைவுகளில் இருப்பார். कोई भी बात में उनके सामने भविष्य ऐसा ही स्पष्ट होगा जैसे वर्तमान स्पष्ट होता है. எந்த ஒரு விஷயமானாலும் அவருக்கு முன்பாக எதிர்காலம் என்பது நிகழ்காலத்தை போல மிக தெள்ளத் தெளிவாகவே தென்படும். उनके लिए वर्तमान और भविष्य एक समान हो जाएंगे. அவர்களை பொறுத்தவரையில் எதிர்காலமும் நிகழ்காலமும் ஒன்றாகவே இருக்கும். அந்த அளவுக்கு தெள்ளத் தெளிவாக இருப்பார்கள். जैसे आजकल साइंसदानों ने कहां कहां की बातों को इतना स्पष्ट दिखाया है जो दूर की चीज भी नजदीक नजर आती है. இன்றைய அறிவியல் விஞ்ஞானிகளும் எங்கோ ஓரிடத்தில் இருக்கின்ற விஷயங்களை கண்ணுக்கு முன்னால் தெள்ளத் தெளிவாக படம் போட்டு காட்டுகின்றார்கள். பார்ப்பதற்கு அருகே நடக்கும் காட்சியாக தென்படுகிறது. इसी रीति से அது போலவே जिनका पुरुषार्थ क्लियर होगा யாருடைய முயற்சி தெளிவாக இருக்குமோ उनको भविष्य की हर बात दूर होते भी नजदीक दिखाई पड़ेगी. அவர்களுக்கு எதிர்காலம் வெகு அருகாண்மையில் காணப்படும். इसी रीति से जिनका पुरुषार्थ क्लियर होगा उनको भविष्य की हर बात दूर होते भी नजदीक दिखाई पड़ेगी. அதே போலத்தான் ஒருவருடைய முயற்சி தெளிவாக இருக்கும் பொழுது எதிர்காலம் என்பது நிகழ்காலத்தை போல மிக தெள்ளத் தெளிவாக தென்படும். तो उनकी बुद्धि और उनकी दृष्टि टेलीविजन की भांति सभी बातें स्पष्ट देखेंगे और जानेंगे. அப்படிப்பட்ட தெளிவான புத்தியும் தெளிவான முயற்சியும் செய்கின்றவருக்கு தொலைக்காட்சி பெட்டி போல புத்தி வேலை செய்யும். தெள்ள தெளிவாக எல்லாவற்றையும் படம்பிடித்து காட்டிக் கொண்டிருக்கும். और कोई भी बात में पुरुषार्थ की मुश्किलात नहीं लगेगी. அவர்களை பொறுத்த மட்டில் எந்த விஷயத்திற்காகவும் முயற்சி செய்ய வேண்டுமே என்ற கடினம் கிடையாது. तो वह अनुभव वह अंतिम स्थिति की परख अपने आप में देखो. ஆக இப்படிப்பட்ட கடைசி நேரத்துக்கான அனுபவம் அந்த நேரத்தில் இருக்க வேண்டிய மனோநிலை இருக்கிறதா என்பதை பாருங்கள். कि कहां तक अंतिम स्थिति की नजदीक है. மாறாக அந்த கடைசி நிலைக்கான மனோநிலையை பெறுவதற்காக இன்னும் எவ்வளவு நாள் எனக்கு தேவைப்படுகிறது அதையும் கண்டறியுங்கள். जैसे सूर्य अपने जब पूरे प्रकाश में आ जाते तो हर चीज स्पष्ट देखने में आती है. சூரிய வெளிச்சம் பிரகாசமாக இருக்கும் பொழுது எல்லா பொருளும் தெள்ளத் தெளிவாக தெரிகிறது. जो अंधकार है धुंध है वह सभी खत्म हो जाते हैं. சூரிய ஒளி பிரகாசிக்கும் பொழுது ஆங்காங்கே உள்ள இருளோ கூச்சலோ குழப்பமோ மேடு பள்ளமோ எல்லாமே காணாமல் போய்விடுகிறது. इसी रीति जब सर्वशक्तिमान ज्ञान सूर्य के साथ अटूट संबंध है तो अपने आप में भी ऐसे ही हर बात स्पष्ट देखने में आएगी. அவ்வாறே சர்வசக்திவான் ஞான சூரியனான தந்தையுடன் இருக்கும் பொழுது அவருடனான ஈடு இணை இல்லாத பிரிக்க முடியாத சம்பந்தம் இருக்கின்ற பொழுது தனக்குள்ளும் அப்படிப்பட்ட விஷயங்கள் ஒவ்வொன்றுமே தெள்ளத் தெளிவாக தென்படும் வண்ணம் வந்துவிடும். और जो चलते चलते पुरुषार्थ में माया का अंधकार का धुंध आ जाता जो सत्य बात को छिपाने वाले हैं वह हट जाएंगे. மேலும் போக போக பிராமண வாழ்க்கையில் முயற்சியில் மாயை போடக்கூடிய இருள் தடைகள் எல்லாமே
மாறிவிடும். சத்தியமான தந்தையை, சத்தியமான விஷயங்களை மறைக்க முற்பட்டாலும் ஞான சூரியனுக்கு முன்பாக மறைத்து வைக்க முடியாது, விலகிவிடும். इसके लिए सदैव दो बातें याद रखना. இதற்காக எப்போதும் 2 விஷயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும். आज के इस अलौकिक मेले में जो सभी बच्चे आए हैं, वह जैसे लौकिक बाप अपने बच्चों को मेले में ले जाते, तो जो स्नेही बच्चे होते उनको कोई न कोई चीज लेकर देते. तो बाप दादा भी आज के इस अनोखे मेले में आप सभी बच्चों को कौन सी अनोखी चीज देंगे? இன்று இந்த அலௌகிகமான விழாவிற்கு நீங்கள் அனைத்து குழந்தைகளும் வந்துள்ளீர்கள். எப்படி லௌகீக தாய் தந்தை தன் பிள்ளைகளை விழாக்களுக்கு, கோவிலுக்கு அழைத்து செல்வார்கள், தனக்கு அன்பான பிரியமான குழந்தையாக இருந்தால் அந்த குழந்தைக்கு பிரியமான பொருளையும் எப்படியாவது வாங்கி கொடுப்பார்கள். அவ்வாறே பாப் தாதாவும் இன்று இந்த மிக மிக மதிப்பு வாய்ந்த கூட்டத்தின் நடுவே குழந்தைகளான உங்கள் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய பரிசு தர உள்ளார். आज के इस मधुर मिलन के मेले का यादगार बाप दादा क्या दे रहे हैं कि सदैव शुभ चिंतक और शुभ चिंतन में रहना. இன்று இந்த இனிமையான சந்திப்பு நேரத்தில் இதன் நினைவார்த்தமாக பாப் தாதா என்ன பார்க்கின்றார்? அனைவருக்கும் எப்போதுமே சுப சிந்தனையாளராக நல்ல எண்ணங்களை கொடுத்து கொண்டே இருங்கள். சுப சிந்தன் और சுப சிந்தக், தனக்காகவும் நல்லெண்ணங்களை உருவாக்க வேண்டும், மற்ற உலகியருக்காகவும் நல்லெண்ணங்களை உதயமாக்கிய வண்ணம் இருக்க வேண்டும். यह दो बातें सदैव याद रखना. இந்த 2 விஷயங்களில் எப்போதுமே கவனம் இருக்கட்டும். எந்த 2 விஷயங்கள்? சுப சிந்தக், शुभ चिंतन. शुभ चिंतन से अपनी स्थिति बना सकेंगे और शुभ चिंतक बनने से अनेक आत्माओं की सेवा करेंगे. ஒன்று சுப சிந்தனை, மற்றொன்று பிறருக்கான சுப சிந்தனை. இதில் தனக்காக சுப சிந்தனை செய்யும் பொழுது தன்னை நலமோடு பார்த்து கொள்ள முடியும். மற்றும் எல்லோருக்காகவும் நல்ல நினைக்கும் பொழுது அவர்கள் உலகிய சேவைக்கான நல்லொரு சேவாதாரி ஆத்மா ஆவார்கள். तो आज ये वतन से आए हुए सभी बच्चों के प्रति अविनाशी सौगात हैं. ஆக இன்று வதனத்தில் இருந்து வந்துள்ள அனைத்து குழந்தைகளுக்காகவும் அழிவற்ற பரிசு உள்ளது. बाप दादा का स्नेह अधिक है, बच्चों का अधिक है. இங்கே அன்பு என்று வரும் பொழுது பாபா கேட்கின்றார், குழந்தைகள் மீது பாப் தாதா வைத்துள்ள அன்பு மிக உயர்வானதா, அல்லது குழந்தைகள் தந்தை மீது வைத்துள்ள அன்பு உயர்வானதா? எந்த அன்பு மிக உயர்வானது? कोई कोई बच्चे सोचते होंगे कि हम सभी का स्नेह बाप दादा से ज्यादा है. சில குழந்தைகள் நினைக்கிறார்கள், பாப் தாதா எங்கள் மீது செலுத்துகின்ற அன்பை காட்டிலும்
நாங்கள் பாப்தாதாவிடம் செலுத்துகின்ற அன்புதான் மிக உயர்வானது என்றும் சிலர் நினைப்பார்கள். कोई है भी लेकिन மெஜாரிட்டி नहीं. சிலரும் அப்படி இருக்கின்றார்கள், பெரும்பாலான குழந்தைகள் அப்படி என்று சொல்ல முடியாது. மெஜாரிட்டி அப்படி இருப்பதாக தெரியவில்லை. ஸ்நேகுகன் லேக்கின் அட்டூட் ஏக்கர ஸ்நேகி நகி. எல்லோருமே அன்பு நிறைந்த குழந்தைகள் தான் தந்தையின் பொருட்டு. ஆனால் ஆணித்தரமான ஒரே ரசனை உள்ள குழந்தைகள் என்று சொல்ல முடியாது. बच्चों का स्नेह रूप बदलता है. குழந்தைகளின் அன்பின் வடிவம் அடிக்கடி மாறிக்கொண்டே இருக்கிறது. बाप दादा का स्नेह अटूट और एक रस रखता है. பாப் தாதா குழந்தைகள் மீது செலுத்துகின்ற அன்பானது ஆணித்தரமாக என்றும் சமநிலையில் ஒரே நிலையில் ஏக்ரஸ் நிலையில் உள்ளது. तो अब बताओ कि किसका स्नेह ज्यादा है. ஆக இப்போது சொல்லுங்கள், யாருடைய அன்பு மிக மேன்மையானது, அதிகமானது? தந்தை குழந்தைகள் மீது வைத்துள்ள அன்பா அல்லது குழந்தைகள் தந்தை மீது வைத்துள்ள அன்பா? எது அதிகமான அன்பு என்று சொல்லக்கூடும்? बाप दादा बच्चों को देखते हैं तो त्रिनेत्री होने से 3 रूपों से देखते हैं. बाप दादा குழந்தைகளை பார்க்கின்றார். திரிநேத்திரியாக இருப்பதால் குழந்தைகளை 3 ரூபங்களில் பார்த்து கொண்டிருக்கின்றார். वो कौन से 3 रूप हैं? அது எந்த ஒரு 3 வடிவம்? குழந்தைகளை பாப்தாதா 3 ரூபத்தில் பார்க்கின்றார். அது எந்த விதமான 3 ரூபமாகும்? जैसे आप बच्चे बाप को 3 रूपों से देखते हो ना. குழந்தைகளான நீங்களும் தந்தையை 3 வடிவத்தில் பார்க்கின்றீர்கள் அல்லவா? तो वह सभी जानते हो. அந்த 3 வடிவம் என்னவென்று உங்கள் எல்லோருக்குமே தெரியும். அது என்ன 3 வடிவம்? அப்பா, டீச்சர், सदगुरु. लेकिन बाबा बच्चों को 3 रूप से देखते. एक तो पुरुषार्थी रूप, दूसरा अब संगम योग का भविष्य जो फरिश्ता रूप, तीसरा भविष्य देवता रूप. ஆனால் இங்கே பாபா குழந்தைகளிடம் உள்ள 3 ரூபத்தை பார்க்கின்றார். அதில் ஒன்று முயற்சி செய்யும் வடிவம், இன்னொன்று இப்போதைய சங்கம யுகத்தினுடைய எதிர்காலமான பரிஸ்தா ரூபம், மூன்றாவது நாளைய எதிர்காலத்தின் தேவதா ரூபம். ஆக இந்த 3 ரூபங்களில் பாபா பார்க்கின்றார். तीनों का साक्षात्कार होता रहता है. இந்த 3 விதமான காட்சிகளும் கிடைத்த வண்ணம் உள்ளது. तीनों ही रूप एक एक ऐसे ही स्पष्ट देखने में आते जैसे वर्तमान या देह का रूप इन आंखों से स्पष्ट देखने में आता है. எப்படி இந்த உடலை கண்ணால் பார்ப்பது தெல்ல தெளிவாக தெரிகிறதோ அதுபோல இந்த 3 ரூபங்களும் பாபாவுக்கு மிக தெல்ல தெளிவாக தென்படுகிறது. इस रीति दिव्य नेत्र द्वारा यह तीनों रूप स्पष्ट देखने में आते हैं. அவ்வாறே மூன்றாவது தெய்வீக கண் கொண்டு பார்க்கின்ற பொழுது இந்த 3 ரூபமும் பாபாவுக்கு தெல்ல தெளிவாக தென்படுகின்றது.
जैसे इन आंखों से देखी हुई चीज का वर्णन करना सहज होता है ना, सुनी हुई बातों का वर्णन करना कुछ मुश्किल होता है. எப்போதுமே ஒரு பொருளை கண்ணால் பார்த்துவிட்டு அதை பற்றி வர்ணனை செய்வது மிக சுலபமாகும். மாறாக யாரோ சொன்ன விஷயங்களை காதால் கேட்டதை வைத்துக்கொண்டு वर्णने செய்வது என்பது சற்று கடினமான விஷயமே. लेकिन देखी हुई बात का वर्णन करना सहज होता और स्पष्ट होता. மற்றபடி கண்ணால் பார்த்த ஒரு விஷயத்தை பற்றி வர்ணிப்பது மிக தெள்ளத் தெளிவான सुलभமான விஷயமாகும். तो इन दिव्य नेत्रों व अव्यक्त नेत्रों द्वारा अरे के तीनों रूप भी इतना ही सहज वर्णन करना होता है. ஆக இந்த தெய்வீகமான கண்கள் மூலமாக, ஆன்மீக கண்கள் மூலமாக ஒவ்வொருவருடைய 3 ரூபங்களையும் மிக தெள்ளத் தெளிவாக பாபா वर्णने செய்கின்றார். वैसे ही आप सभी के भी एक दो के ये तीनों रूप देखने में आएंगे. உங்களுக்கு கூட ஒருவரை ஒருவர் பார்க்கின்ற பொழுது இந்த 3 ரூபமும் தென்படும் தானே. அபி யதா யோக்ய யதா சக்தி, இப்போது அவரவர் சக்திக்கேற்ப தகுதி பெற்றுள்ளீர்கள். लेकिन कुछ समय बाद यथा शक्ति समाप्त भी खत्म हो जाएगा. लेकिन कुछ समय बाद यथा शक्ति शब्द भी खत्म हो जाएगा. இன்னும் சில காலம் கடந்த பிறகு அவரவர் சக்திக்கேற்ப என்ற வார்த்தையே இல்லாது போய்விடும். और हर एक अपने अपने नंबर प्रमाण संपूर्णता को प्राप्त हो जाएंगे. மேலும் எல்லோரும் அவரவர் நம்பருக்கு ஏற்ற வண்ணம், அவரவர் முயற்சிக்கு ஏற்ற வண்ணம் முழுமை தன்மை எட்டி விடுவார்கள். तो बाप दादा आप सभी के संपूर्ण मुकुड़े देखते हैं. ஆக பாப் தாதா குழந்தைகள் அனைவருடைய முழுமை தன்மையான அந்த முகத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். संपूर्णता नंबरवार होगी. முழுமை தன்மை என்பது நம்பர் வாரியாகத்தான் இருக்கும். माला के 108 मन के जो हैं, तो नंबर 1 मन का और 108वां मन का दोनों को संपूर्ण कहेंगे नहीं ना. 108வது மணியுடைய நம்பர் எங்கே, அதே மாலையில நம்பர் 1 மணி எங்கே? இரண்டுக்கும் வேறுபாடு இருக்கும் தானே. அப்படி இருக்க இரண்டுக்கும் ஒரே மாதிரி சம்பூர்ண நிலை, முழுமை தன்மை என்று சொல்லக்கூடுமா? விஜய் ரத்தன் ககேங்கே, வெற்றி ரத்தினம் என சொல்ல முடியுமா? विजय रतन अर्थात अपने नंबर प्रमाण संपूर्णता को प्राप्त हो. வெற்றி ரத்தினம் என்றால் தன்னுடைய நம்பருக்கேற்ற முறையில் முழுமை தன்மை பெற்றிருக்க வேண்டும். उनके लिए सारे ड्रामा के अंदर वही संपूर्णता की फर्स्ट स्टेज है. அவர்களை பொறுத்த மட்டில் நாடகம் முழுவதிலுமே முழுமை தன்மை என்றால் அவர்களுக்கு அதுவே முதன்மை தன்மையும் ஆகும். जैसे सतयुग में विश्व महाराजन तो 8वां भी कहलाएगा, लेकिन फर्स्ट विश्व महाराजन की सृष्टि के संपूर्ण सुख और 8वें के संपूर्णता के सुख में अंतर होगा ना. உதாரணமாக சத்தியுகத்தில் விஸ்வ மகாராஜன் இருக்கின்றார். அதேபோல் 8வதும் விஸ்வ மகாராஜன் இருக்கின்றார். இருப்பினும் முதலில் விஸ்வ மகாராஜனாக இருக்கும் பொழுது அன்றைய சிருஷ்டியின் சுகம், கடைசி 8வது விஸ்வராஜன் வரும் பொழுது இருக்கின்ற இயற்கையின் சுகம் சிறிதளவாவது வேறுபாடு இருக்கும் அல்லவா.
वैसे ही यहाँ भी हर एक अपने अपने नंबर प्रमाण संपूर्णता को प्राप्त हो रहे हैं. அவ்வாறு இங்கு கூட ஒவ்வொருவரும் தன்னுடைய நம்பருக்கேற்ற முறையில் முழுமைத்தன்மையை அடைந்து கொண்டிருக்கின்றார்கள். इसलिए बाप दादा संपूर्ण स्टेज को देखते रहते और वर्तमान समय के पुरुषार्थ को देखते रहते. எனவே बाप दादा முழுமை தன்மையை பார்க்கின்றார், நிகழ்காலத்தில் குழந்தைகள் செய்யும் முயற்சியும் பார்த்து கொண்டிருக்கின்றார். क्या है और क्या बनने वाले हैं. இன்று குழந்தைகள் எப்படி இருக்கின்றார்கள், நாளை என்னவாக மாற இருக்கின்றார்கள், அதையும் பார்க்கின்றார். आपने पूछा ना कि वतन में क्या बैठ करते हो. நீங்கள் கேட்கின்றீர்கள் தானே, வதனத்தில் பாபா உட்கார்ந்து கொண்டு என்ன செய்து கொண்டிருக்கிறார். यही देखते रहते हैं और अव्यक्त सहयोग देने की सर्विस करते. பாபா அங்கே உட்கார்ந்து கொண்டு குழந்தைகளிடம் இதைத்தான் பார்க்கின்றார். மேலும் தேவைப்படும் இடத்தில் அவ்யக்த நிலையை எட்டுவதற்காக குழந்தைகளுக்கு உதவியும் செய்கின்ற சேவை செய்கின்றார். सभी समझते हैं कि बाप दादा वतन में पता नहीं क्या बैठ करते होंगे. அனைவரும் நினைப்பது உண்டு, பாபா மேல உட்காந்துட்டு என்னதான் பண்ணிட்டு இருக்கார். क्योंकि यहाँ तो साकार तन का भी हिसाब साथ था. अब तो इस बंधन से भी मुक्त हैं, अपने प्रति नहीं सर्व आत्माओं के प्रति. இப்படி எல்லாம் நினைப்பதுண்டு, பாபா மேலே அமர்ந்து கொண்டு என்ன செய்கிறார். लेकिन सर्विस की स्पीड साकार वतन से वहां तेज है. ஆனால் பாபா இந்த பூமியில் இருந்த போது செய்த சேவையின் வேகத்தை விட மேலே சென்ற பிறகு சேவைக்கான வேகம் துரிதமாக உள்ளது. ஏனென்றால் கீழே இருக்கும் பொழுது தேகம் கூடவே இருந்தது, அதன் கணக்கும் இருந்தது. இப்போது தேகத்தின் பந்தனமும் கிடையாது, விடுபட்டாயிற்று. தனக்காக மட்டுமல்ல, அநேக ஆத்மாக்களுக்காக இப்போது சேவை செய்ய வேண்டிய கட்டாயம் உள்ளது. जैसे ही शरीर को छोड़ना है और शरीर को लेना, यह अनुभव सभी को है. இந்த உடலை விடுப்பதும் மறு உடலை எடுப்பதுமான அனுபவம் எல்லோருக்குமே உள்ளது தானே. वैसे ही जब जागो तब शरीर का बाण बिल्कुल छोड़कर अशरीरी बन जाना. जब जागो तब शरीर का आधार लेकर कर्म करना, एक अनुभव है. அது போலவே நீங்கள் விரும்பிய பொழுது முற்றிலும் தேகத்தை மறந்து அசரீரி ஆக வேண்டும். அதே மறுகணம் தேகத்தின் ஆதாரத்தால் கர்மங்கள் செய்ய வேண்டும். இந்த அனுபவம் உள்ளதா? इस अनुभव को अब बढ़ाना है. இந்த அனுபவத்தை இன்னும் அதிகப்படுத்த வேண்டும். बिल्कुल ऐसे ही अनुभव होगा जैसे कि स्थूल चोला अलग है और चोले के धारण करने वाली आत्मा अलग है. यह अनुभव अब ज्यादा होना चाहिए. முற்றிலும் இந்த ஒரு அனுபவம் அதிகப்படுத்த வேண்டும். அதாவது இந்த தேகம் என்பது முழுக்க முழுக்க தனிப்பட்டது. இந்த தேகம் என்ற ஆடை நான் அணிகின்றேன். வேண்டிய பொழுது வேலை முடிந்ததும் தேகம் என்ற ஆடையை களைகின்றேன். இப்படி ஆத்மா நான் முற்றிலும் தனிப்பட்டவன், தேகம் தனிப்பட்டது. வேண்டிய பொழுது இந்த தேகத்தில் வருவதும் வேலை முடிந்த பிறகு தேகத்தை களைவதுமான அனுபவம் அதிகரிக்க வேண்டும். இப்போது சதைவ யகி யாதுரக்கோ கி அப் கயே கி கயே. எப்போதும் இந்த ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இப்போது எல்லாம் முடிந்தே போனது. सिर्फ सर्विस के निमित्त शरीर का आधार लिया हुआ है. பிறகு ஏன் இங்கே இருக்கின்றோம் என்று கேட்பீர்களா? ஆமாம், சேவைக்கான நிமித்தமாகத்தான் இந்த உடலில் இருக்க வேண்டி உள்ளது சில காலத்திற்காக. लेकिन जैसे कि सर्विस समाप्त हो वैसे ही अपने को
एकदम हल्का कर सकते हैं. ஆக சேவைக்கான இந்த தேகம் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த சேவை முடிந்ததும் முற்றிலும் தனிப்பட்ட லேசான ஆத்மாவாக பிரிந்து விடுங்கள். जैसे आप लोग कहाँ भी ड्यूटी पर जाते तो फिर वापस घर आते तो अपने को हल्का समझते हो ना. நீங்கள் கூட வேலைக்கு போகும் பொழுது ஒரு ஆடை அணிவீர்கள். வீட்டுக்கு வந்த பிறகு மறு ஆடை களைந்து ரொம்ப ரிலாக்ஸா இருப்பீங்க தானே. ड्यूटी की ड्रेस बदलकर घर की ड्रेस पहन लेते हो. வேலைக்கு போகும்போது அந்த டிப்டாப்பா ட்ரெஸ் போட்டுட்டு போறீங்க. வீட்டுக்கு வந்த உடனே அந்த ஆடையை மாத்திக்கிறீங்க. वैसे ही सर्विस प्रति एक शरीर रूपी वस्त्र का आधार लिया, फिर सर्विस समाप्त हुई और इन वस्त्रों के बोझ से हल्के और न्यारे हो जाने का प्रयत्न करो. அது போலவேதான் சேவை என வரும்பொழுது இந்த உடலில் வர வேண்டும். சேவை முடிந்தவுடன் தேகம் என்ற ஆடையை களைந்து லேசாகி விடுங்கள். एक सेकंड में छोड़े से अलग कौन हो सकेंगे. அப்படி ஒரு நொடியில் தேகத்தை யாரால் களைய முடியும். अगर टाइटनेस होगी तो अलग हो नहीं सकेंगे. அணியும் ஆடை இறுக்கமாக இருந்தால் அப்படி ஒரு நொடியில் களைய முடியுமா என்ன? முடியாது. कोई भी चीज अगर चिपकी हुई होती तो उनको खोलना मुश्किल होता है. எந்த பொருளும் இறுக்கமாக ஒட்டி கொண்டிருந்தால் அதை விடுவிப்பது மிக கடினம்தானே. हल्के होने से सहज ही अलग हो जाता है. அதே லூசாக இருந்தால் திறப்பது மூடுவது சுலபமாக இருக்கும். वैसे ही अगर अपने संस्कारों में कोई भी ईसीपन नहीं होगा तो फिर अशरीरपन का अनुभव कर नहीं सकेंगे. அது போலவேதான் ஏதேனும் சன்ஸ்காரம் தனக்குள் லகுவாக இல்லாத பொழுது அசரீரியாக மாறுவது கூட சுலபமாக இருக்காது. சுனாயா தானா கி கியா வண்ணா, என்ன ஆக வேண்டும் தெரியும் அல்லவா. ஈஸி और अलर्ट ஆக நினைத்த மாத்திரமே ஆடை அணிவதும் களைவதும் ஆக வேண்டும் என்றால் ஈஸியாக வேண்டும், அலர்ட்டாக எப்போதுமே விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். ऐसे भी नहीं ऐसा ईसी लगे जो மாயா பீசி ஆஜாயே. பாபா ஈஸியா இருக்க சொல்லிட்டாங்களேன்னு மாயா ஈஸியா வருமாறு வழி கொடுத்து விடக்கூடாது. कोई समय ஈஸி रखना पड़ता, कोई समय अलर्ट रखना पड़ता. சில சமயங்களில் மிக ஈஸியாக சகஜமாக இருக்க வேண்டும், சில சமயங்களில் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். तो ईजी और अलर्ट ऐसे रखने वाले ही इस अभ्यास में रह सकेंगे. बाप दादा बच्चों को कोई नया नहीं देख रहे हैं. ஆக இப்படி ஈஸியாக அலர்ட்டாக யார் இருப்பார்களோ அவர்களே இந்த பயிற்சியும் நன்றாக செய்யக்கூடும். குழந்தைகளை பாப்தாதா புதியதாக பார்க்கவில்லை. क्योंकि जबकि तीनों ही कालों को जानते हो तो नया कैसे कहेंगे. பாபா தான் குழந்தைகளை பற்றிய 3 காலம் தெரிந்தவராயிற்றே. அப்படி இருக்கும் பொழுது குழந்தைகளை அவர்கள் பாபா புதிதாக பார்ப்பாரா என்ன? எப்படி புதிய குழந்தைகள் என்று சொல்வார்? इसलिए सभी अति पुराने हैं. எனவே எல்லோருமே இங்கு உள்ளவர்கள் மிக 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 பழைய குழந்தைகளே. कितना पुराने हैं वो हिसाब नहीं निकाल सकते. எவ்வளவு பழமை வாய்ந்தவர்கள் அது கணக்கு போட முடியாது. तो अपने को नया नहीं समझना. எனவே தன்னை புதிய குழந்தை என நினைக்காதீர்கள். நீங்கள் எல்லோருமே மிக பழைய குழந்தைகள் தான். अति पुराने और वही पुराने अब फिर से अपना हक लेने लिए आए.
மிக மிக பழமை வாய்ந்த குழந்தைகள். அப்படிப்பட்ட பழைய குழந்தைகளே இப்போது மீண்டும் தந்தையிடமிருந்து ஆஸ்தியை பெற உரிமையோடு வந்துள்ளீர்கள். யக் நஷா சதைவ காயம் ரகே. இந்த ஒரு பெருமிதம் எப்போதுமே இணை பிரியாதிருக்க வேண்டும். यह भी कभी नहीं बोलना कि पुरुषार्थ करेंगे देखेंगे नहीं. இப்படி கூட சொல்லாதீர்கள், முயற்சி செய்யலாம் பார்க்கலாம். இது கூடாது. जो लास्ट आए उनको यही सोचना कि हम फास्ट जाएंगे. கடைசியில் நீங்கள் வந்திருந்தாலும் நான் வேகமாக செல்வேன் என்று நினைக்க வேண்டும். अगर फास्ट का लक्ष्य रखेंगे तो पुरुषार्थ भी ऐसे ही होगा. நான் மிக விரைவாக செல்ல முடியும் என்ற லட்சியம் வைத்து விட்டால் முயற்சியும் அவ்வாறே வேகமாக செய்து முடிக்கக்கூடும். इसलिए कभी भी यह नहीं सोचना कि हम लोग तो पीछे आए तो प्रजा बन जाएंगे. எனவே நாங்கள்லாம் பின்னாடி வந்திருக்கிறோம், பிரஜையாக தான் மாற போறோம் என்று நினைக்காதீர்கள். पीछे आने वालों को भी अधिकार है राज्य पद पाने का. பின்னால் வந்திருந்தாலும் உங்களுக்கு கூட ராஜ பதவி பெறுவதற்கான அதிகாரம் உள்ளது. अच्छा, अव्यक्त मुलाकात भी मिलन है ना. அவ்வியக்தமான சந்திப்பு கூட ஒரு உன்னதமான சந்திப்பு அல்லவா. इसलिए सभी को यही निश्चय रखना कि हम राज्य पद लेकर ही छोड़ेंगे. ஆகவே குழந்தைகள் அனைவரும் நாம் ராஜ்ய பதவியை அடைந்தே தீருவோம் என்ற உறுதியான எண்ணம் வையுங்கள். हम नहीं बनेंगे तो कौन बनेंगे. நான் ராஜா ஆகவில்லை என்றால் வேறு யார் தான் ஆகக்கூடும். கோட்டோ में कौन सी आत्माएं गिनी जाती. கோடியில் ஒருவர் என்று எண்ணக்கூடியவர்கள் யார். ऐसे कोटों में से कोई हम आत्माएं ड्रामा के अंदर हैं. கோடியில் ஒரு சிலர் என எண்ணக்கூடிய ஆத்மாக்கள் தான் டிராமாவில் நீங்கள். यह अपना निश्चय नहीं भूलना. நான் நாடகப்படி கோடியில் ஒருவனாக இருக்கின்றேன் என்பதை, இந்த ஒரு நம்பிக்கையை ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. பாப்தாதா சபி பச்சோं का भविष्य देख आश्रित होते. பாப்தாதா அனைத்து குழந்தைகளின் எதிர்காலத்தை பார்த்து பெருமகிழ்ச்சி அடைகின்றார். एक एक से मिलना मन की बात तो यह है. ஒவ்வொருவரையும் சந்திக்க வேண்டும் என்பதே பாபாவின் மனப்பூர்வமான விருப்பமாகும். लेकिन आप सबके समान इस व्यक्त दुनिया में बाप दादा को अभी यह व्यक्त दुनिया नहीं है. உங்களை மாதிரி இந்த உலகத்துல எல்லாரையும் பார்க்கணும்னு தான் ஆசை. ஆனா பாபா வியக்தமாக இல்லையே, தேகத்தில் இல்லையே. तो आपके दुनिया के प्रमाण समय को भी देखना पड़ता. உங்களுடைய உலகத்தை பார்க்கும் பொழுது நேரங்காலமும் பார்க்க வேண்டியுள்ளது தானே. वतन में समय नहीं होता. மேலே வதனத்தில் நேரம் காலமே கிடையாது. घड़ी नहीं होती, அங்கே கடிகாரமும் இல்லை. लेकिन इस व्यक्त दुनिया में यह सभी बातें देखनी पड़ती. ஆனால் இந்த பூலோகத்தில் பார்த்தால் எல்லாமே பார்க்க வேண்டும். वहां तो जब सूर्य चांद ही नहीं तो रात दिन किस हिसाब से हो. மேலே வதனத்தில் சூரியனும் இல்லை சந்திரனும் இல்லை எனும் பொழுது இரவு பகல் என்ற கணக்கு வழக்கு இருக்குமா என்ன. इसलिए समय का बंधन नहीं. எனவே அங்கே நேரத்தை பற்றிய பந்தனமும் கிடையாது. ஓம் சாந்தி.